நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மரத்துல கனி இருக்கு, அந்த கனிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான் சகையு, அந்த பெயர் தான் ஜான்சன். அது ஆமென் சொல்றவங்க எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக வேண்டும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உள்ளான மனுஷன் பலப்படணும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. பிதாவின் மடியில் இருக்கிற, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார், அவரை வெளிப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் தந்த வார்த்தை பிதாவை வெளிப்படுத்தின இயேசு. பிதாவை வெளிப்படுத்தின இயேசு. Jesus revealed the Father. இயேசு பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசுவை குறித்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவனும், இயேசுவை அதிகம் நெருங்கி அனுபவித்தவனும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த சுவிசேஷத்தை எழுதினவனுமாகிய யோவான் இப்படி சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தது என்று தேவனிடத்தில் தேவனாய் இருந்தது என்று சொல்லும் போது அதுல எந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட குறைவு கிடையாது. பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே. அதுதான் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அடுத்த வார்த்தையில அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை, அதாவது இவர் யாருங்கிறது நாங்க சரியா பார்த்துட்டோம். அப்படி பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அது எப்படிப்பட்ட மகிமையா, ஒரு பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு தெரியும் இயேசு அப்படிதான், அவருக்கு மாற்றமே கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும். அவர் சிருஷ்டிப்பின் ஆரம்பமே அவரை வச்சுதான், அவர் மூலமாக தான். எனவே இயேசுவை என்னத்துக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னா, காலத்துக்கு, கரெக்டா சொன்னீங்க, காலத்துக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய டைம் பீரியட் இவ்வளவுதான், அவருடைய ஆயுசு இவ்வளவுதான், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது விவரம் இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க, அதாவது இயேசுவை குறித்த அறிவு இல்லாதவங்க. நாம அப்படிதான் இருந்தோம். ஆமென். ஆனா இயேசு யார் என்பதை அறியும் போதுதான் தெரிகிறது. அதனாலதான் இந்த யோவான் சுவிசேஷத்தை 4வது வச்சிருக்கிறாங்க பைபிள்ல. ஆவியானவர் தானே எல்லாம் பிளான் பண்ணி செட் பண்றது. ஆமென். மத்தேயுல பிறந்தார், லூக்கால பிறந்தார்னு சொல்லும் போது யோவான் மட்டும் வந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப பெரிய ஒரு சத்தியம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ளணும். உலகம் சொல்லும் அது இயேசுவுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. எங்க இருந்தாங்க? யார் இருந்தா? அதுதான் யோவான் தெளிவாய் சொல்லுகிறார். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னு சொல்லவா? எனக்கு முன்னாகவே இருந்தவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை சொல்லும் போது ஹல்லேலூயா அப்படி பழகிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்து சொல்லும் போது சும்மா இருக்கவே கூடாது. ஆமென். நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறதே, ஏற்படுத்தி இருக்கிறதே அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர் எப்படி இந்த பூமியிலே வந்தார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 6, எடுக்க வேண்டாம், 6, 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது அவருக்கு என்னெல்லாம் மகத்துவம் உண்டோ எல்லாத்தையும் அந்த சேர்ல வச்சுட்டு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர்
சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வெறுமையாக்கி இந்த பூமியில வந்துட்டார். அப்படி வெறுமையாக்கி வந்தவர் யார காட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பிதாவை தம்முடைய வாழ்க்கையில காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆரம்பம் முதல் தம்மில் பிதாவை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கான ஒரு அடையாளம் தான், ஒருவன் வந்து இயேசுவை பார்த்து கேட்பான், நல்ல போதகரே அப்படிம்பா. எல்லாரும் இயேசுவை அவர் டீச் பண்றதை பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? ரபி அல்லது ஐயரே அல்லது போதகரே இப்படி கூப்பிட்டாங்க. இது ஓகே. ஆனா ஒருத்தர் மட்டும் வந்து எப்படி கூப்பிடுவான் அப்படின்னா, நல்ல போதகரே அப்படிமா. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நல்ல போதகர்னு யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிடுறதா இருந்தா யாரை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா, தேவனை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவன் ஒருவரை தவிர, அதுதான் உண்மை. அவன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் கொஞ்சம் தீமையாவது உள்ள இருக்கும் இருக்கும். அவன் தேவன் ஒருவரை தவிர. அதனாலதான் இயேசு கேட்பார், நீ என்னை நல்ல போதகர் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆமா, நீ அப்போ எல்லாரும் என்ன போதகர்னு சொல்லும் போது நீ என்ன நல்ல போதகர்னு சொல்ற அப்படின்னா, நீ என்ன யாரா பாக்குற? தேவனா பாக்குற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நாம் அவரை தேவனாக தான் பார்க்கிறோம். அவர்தான் நம்முடைய தேவன். இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஆமே, நல்ல பாருங்க, அவர் யாரை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார்? ஆமே, ஹல்லேலூயா, பிதாவை வெளிப்படுத்துகிறார். பிதாவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்து, பிதாவுக்கு மகிமையாக கிறிஸ்து, பிதாவை பிதாவுக்கு மகிமையாக கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் நாட்களிலே பிதாவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுபோல கிறிஸ்துவுக்கு மகிமையாக இந்த பூமியில் வாழும் நாட்களிலே, ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல தான் அந்த ஒரு காரியத்தை சொன்னேன். அது ரொம்ப உண்மை, பிராக்டிக்கலா. திடீர்னு பாருங்க, கடந்த ஒரு வாரத்துல கேட்ட 2 போதகர்களுடைய மரண செய்தி கடந்த ஒரு வாரத்துல கேட்டேன். ஆமா, சின்ன வயசு தான், 50+ தான். திடீர்னு சில செய்திகள் வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம யோசிக்கிறதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து முடிஞ்சிடும். இதுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆமே, அதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என் லைஃப்ல அந்த மாற்றத்தை கொண்டு வர்றீங்க, நான் புல்லை போல காய்ந்து போகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 102ல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி, இவ்வளவுதான் வாழ்க்கை, வாழ்க்கை மொத்தமே இவ்வளவுதான். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஆமென். எப்படி இயேசு பிதாவுக்கு முன்னாடி போய் ஜெயிச்சுட்டு போய் நின்னாரோ, அதே போல நானும் நீங்களும் போய் நிற்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த பூமியில் வாழும் நாட்களிலே கிறிஸ்துவுக்கு மகிமையாக, கிறிஸ்துவை நாம் நம்மில் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காண வேண்டும் என விரும்பிதான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தயவாக வார்த்தைகளை கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராக இயேசுவின் இடத்திலே பிலிப்பு என்கிற சீஷர்களில் ஒருவன், பிலிப்பு என்பவன் கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று யோவான் 14:8 கேட்கிறான். அப்படி கேட்டபோது இயேசு அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்? 9வது வசனம், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஓ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே எப்படிதான் இருக்கு அப்படின்னா, அப்பாவை காட்டணும், அப்பாவை காட்டணும், அப்பாவை காட்டணும். சில சொல்லுவாங்க தெரியுமா, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. அதுதான் யோவான் பார்க்கிறார். அதனாலதான் அவர் நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நாங்கள் நோக்கி பார்த்ததும், ஆம், எங்கள் கைகளால் தொட்டதும். அந்த வார்த்தையை நாங்க இப்போ தொடுறோம். அவன் பார்க்க 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 தான் தெரியுது, அவர் தானே இவரு, அவர் தானே இவர். அப்படியே அப்படியே. ஆமாம், பிள்ளைங்க பிறந்த உடனே சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்த. அந்த பிள்ளை வளர்ந்து ட்ராக் மாறி போய் பெரிய பிரச்சனையில ஆட்டானா என்ன சொல்லுவா தெரியுமா? இந்த மனுஷனுக்கு என்ன கோரஸ். கரெக்ட் தான். இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? ஆமே, ஹல்லேலூயா. இப்படி நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா?
இவங்க எல்லாம் எதுக்கு இந்த வெள்ளையும் வெள்ளையும் இப்படி சொல்லிடக்கூடாது. அதுக்குதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுல கவனமா இருக்க வேண்டுமாண்டா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதில். கிறிஸ்து பிதாவை எப்படி வெளிப்படுத்தினாருங்க? அவன் 4 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், அவர் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென். நமக்கு இன்னொரு பக்கத்துல கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் செய்த அற்புதங்கள் இருக்கிறது. அவருடைய வல்லமை. இறையாதை அமைதலாருன்னா அமைதலா இருந்தாலும் 6000 பிசாசை பார்த்து போன்னு சொன்னா, இந்த அத்தாரிட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆமா, ஆண்டவர் வந்து நீ கடல் மேல நடந்து வாங்கல நம்மள்ட்ட கம்பல் பண்ணவே கிடையாது, நம்மள்ட்ட சொல்லவே கிடையாது. நாமளாதான் சில காரியத்துல எடுத்து குதிச்சு முங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மேல வரும். ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட நமக்கு காண்பித்து தந்தத மாதிரி இருக்கிறது அல்லவா. அதுல ஒரு 4 காரியங்கள். ஒன்று, இயேசு பிதாவை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் அன்பினாலே வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லலாம். அந்த 3வது அல்லேலூயா ஒரு சவுண்ட் போடுவீங்க தெரியுமா, அந்த சவுண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பொழுதும் இந்த 3 மனசுல வச்சுக்கோங்க. ஆளுகளை கேட்டா நாங்க திரியேக தேவனை, அதனால 3வது அல்லேலூயால தான் எங்களுக்கு உயிரே வரும். ஆமென். அன்பினாலே. ஆமென். த்ரூ தி லவ். அந்த அன்பினாலே இயேசு பிதாவை வெளிப்படும். தேவனை குறித்து வேதம் தெளிவான பிக்சர் நமக்கு கொடுக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அன்பை காண்பிப்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரெஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான், எது தெரியுதோ இல்லையோ, யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். பெருசா பைபிள் தூக்கிட்டு வந்தா மட்டும் போதாது. ஹல்லேலூயா. அந்த வசனம், ஏன்னா அதுதான் இன்னைக்கு நாம ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு காரணமே அதான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:16 அவர் அன்பு கூர்ந்தார், குமாரனை தந்தருளினார். எவ்வளவு அந்த இயேசு அன்பை காண்பித்தார். பொதுவாகவே பாருங்க, இயேசுடைய டாக்டரின்ல ஒன்று என்னன்னா, உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீங்கன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு எப்படி அன்பை வெளிப்படுத்தினார் என்றால், அவருடைய அன்புல மட்டும் தாழ்ச்சி வராமல் பார்த்து கொண்டார். இதுதான் ஜீசஸுடைய குவாலிட்டி. அவருடைய அன்புல, அதாவது பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்திலிருந்து நேசிக்கிறது ஒன்று இருக்கிறது. அவருடைய மகத்துவம், அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே முடியும். ஆனா எல்லாத்தையும் விட்டு இறங்கி இந்த பூமியில வந்து என்னையும் உங்களையும் போல வந்து நேசத்தை காட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. அதுல அவர் யாரை காண்பித்தார்னா, ஃபாதரை காட்டுறார், அப்பாவை காட்டுறார். ஜீசஸ் வந்து நமக்கு வாழ்வு தந்து மீட்பு தந்து நமக்கு ஆண்டவராகி, அவர் யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரையே நாமும் அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்துக்கு உள்ளாக்கிட்டார். அந்த அப்பாவின் அன்பை நம்ம யார்கிட்ட அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஜீசஸ் அனுபவிக்கிறோம். அந்த அன்பின் வெளிப்பாடுல இயேசுவை நம்ம ஏசப்பான்னு கூப்பிடுறோம். ஆமே, அவர் மூத்த சகோதரர். ஆனா நமக்கு அவர் காண்பிக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அந்த தகப்பனின் அன்பு. அதனாலதான் அவர் அப்பா அப்பான்னு கொண்டாடுறோம். சில வீட்டுல வந்து அண்ணனை வந்து அப்பாவா வேற கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த காண்பிக்கிற அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அந்த அன்பை வந்து அப்படி காட்டுறார். அவர் யாரை நேசித்தார் அப்படி பாத்தீங்கன்னா, நேசிக்கப்படாதிருந்தவர்களை அவர் நேசித்ததை வேதத்துல பார்க்க முடியும். வேதத்துல மட்டுமா பார்க்க முடியும், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதற்கு சாட்சி. ஆமீன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமீன். பாருங்க, ஊரே பாவின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச 2 பேர் பைபிள்ல உண்டு. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சகையு அவங்க ஒரு ஆணை சொல்லிட்டாங்க, நீங்க விடக்கூடாது. கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்ப டேலி ஆயிட்டு சோதனை பண்ணிட்டு இருக்க. ஆமா, 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒதுக்கி வச்சாங்க. இந்த சகைவை பாத்தீங்கன்னா, ஆமா, பொதுவாகவே இப்போ இயேசுக்கு இப்போ ஓரளவுக்கு மக்கள்லாம் வந்து அவருடைய கீர்த்தி புகழ்லாம் பெருக ஆரம்பிச்சுட்டு, இயேசுவை பார்க்க கூட்டம் வருது, நல்ல பேர் இருக்கு. இப்போ என்னோட கீர்த்தி எல்லாம் பரவ ஆரம்பிச்சிட்டு, இயேசு போறார், திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க.
ஒரு ஊர்ல இப்போ நமக்கு ஒரு ஏரியால நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு வைங்களேன், நல்ல நேம் இருக்கு. அதே ஏரியால இன்னொருத்தங்களுக்கு மோசமான பேர் இருக்கு. அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம அந்த ஊர்ல போய் பேசுவோமா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், வெளியூருக்கு வாங்க, அங்க போய் பேசலாம். இங்க வந்து பேசினா என்ன பண்ணிடுவாங்க, தப்பா நினைச்சிருவாங்க. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்கு ஊர்ல ஒரு பேர் இருக்கு, அதை நான் காப்பாத்திக்கணும். என் போன்ல இருந்து பேசுனா தப்பா நினைச்சிருவாங்க. வேற போன்ல இருந்து இப்படி சொல்லி ஒதுங்குறவங்க தான் பெரும்பாலும், மேக்சிமம் நம்ம எல்லாரும். ஆனா இயேசுவை பாத்தீங்கன்னா அவர் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறார். அந்த காட்டுத்தி மரத்து கிட்ட வந்த உடனே எப்படி அண்ணாந்து பார்த்தா கூட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அது நடுவில் சீஷர்களும் உண்டு. சீஷர்களும் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? அண்ணா இப்போ ஒண்ணு வேண்டாம், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், நான் திடீர்னு இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், ஆமே தூங்கிட்டு இருக்கவங்க கூட எழும்பி பார்த்துட்டு ஒண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி தூங்குவாங்க. ஆமே இப்போ ஏன்னா ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்களோ இப்ப எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. ஆமே என்ன பொக்கிஷம் தெரியுமா? ஜீசஸ் எதை பொக்கிஷமா பார்த்தாரோ அவன் உள்ள இருக்கிறான். உலகம் எல்லாம் அவனை பாவியா பார்க்கும்போது இயேசு அவனை பொக்கிஷமா பார்த்தார். ஹல்லேலூயா! இதுதான் ஜீசஸ். இந்த அன்பு தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. இயேசு இப்படி பார்க்கிறான். இயேசு பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஏன்னா இவர் அத்திமரத்தை பார்த்தாலே பட்டு போகாது. அத்திமரத்துக்கு மேல இருக்கிற கோபம் இன்னும் அவருக்கு தீரல. ஏன்னா அவர் இயேசுவை ஏமாத்தின அத்திமரம், மரங்களிலே பெந்தேகோஸ்தே மரம். ஏன்னா இயேசுவையே ஏமாத்திட்டு பாத்துக்கோங்களேன். ஆமென். அது இலைய போட்டு அடிச்ச அடியில இயேசு ஒருவேளை இருக்குமோன்னு. ஆமென். அது ஆண்டவர் பார்த்தாரு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அந்த 6000 பிசாசுகளை வரை என்னால சமாளிக்க முடியுது, ஆனா அத்திமரமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தா ஒரு 24 மூப்பர் இங்க சேர் போட்டு இருக்கிறாங்களோன்னு நமக்கு தோணும். ஆமென். ஹல்லேலூயா. இவர் பார்த்த உடனே சீசர் நினைச்சு, ஐயோ இந்த மரத்துக்கு கதையை முடிஞ்சான்னு பார்த்தா இந்த மரத்துல கனி இருக்கு. நான் சொல்றத புரிஞ்சுகிட்டவங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மரத்துல கனி இருக்கு. அந்த கனிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான் சகையு. அந்த பெயர் தான் ஜான்சன். அது ஆமென் சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். சகைவே, நீ அப்படியே பட்டு போன்னு சொல்லல, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும். உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அவங்க முறுமுறுப்பாங்கன்னு சொல்லி இவர் கூப்பிடாம விடல. இதுதான் ஆமென். அன்பு காட்டுறதுனால நமக்கு எதுவுமே குறைஞ்சு போகாது. என்ன சொன்ன இப்போ? ஹல்லேலூயா. நம்ம அன்பு காட்டுறதுனால நம்ம தாழ்ந்தெல்லாம் போக மாட்டோம். அன்பு காட்ட 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 அப்பப்ப மேல இருந்து ஒருத்தர் பேசுவார், என் நேச குமாரன், என் நேச குமாரன். இப்படிப்பட்ட அன்பை மட்டும் நம்ம எல்லாரும் காட்டியிருந்தா எத்தனை சகையுக்களை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். எத்தனை இங்க வந்து சகைவுக்கு அற்புதம் எல்லாம் செய்யல. சகைவே, நீ குள்ளனா இருக்கிறபடியா கோலியாத்தை போல உயர. ஓ அப்படி உடனே அவன் அப்படி வளர்ந்து 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 வளர்ந்து. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது அற்புதத்துல, ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றது அன்புல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்கிட்ட இருந்து அற்புதம் வெளிப்படுதோ இல்லையோ, ஆனா அன்பு வெளிப்படணும். ஏன்னா நாம் யாரை தரித்திருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த அன்பை காட்டுறது வந்து பிரீச் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த தாழ்ச்சி நமக்குள்ள இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண. ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க வந்து நிறைய நோட்டு போட்டு எழுதிட்டு இருப்பீங்க, மனசுல நிறைய வச்சிருப்பீங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், எப்ப என்ன பிரேயர் நட, எங்களுக்கு எல்லா மாதமும் ஒரே மாதம் சொல்லி இருக்கிறவங்களுக்கு அல்ல. நீங்க வந்து உங்களால யாரெல்லாம் உண்மையா நேசிக்க முடியல அப்படிங்கிறத வந்து நீங்க எழுதுங்க. அவங்க டைரியில் எழுதிடாதீங்க, உங்களுக்குள்ள. அது வந்து வேற யாரும் பார்க்க வேண்டாம்.
உங்களுக்கு உங்க மனைவியை நேசிக்க முடியலையா? எழுதுங்க. ஆமா, எழுதி மனைவி வரும்போது ஒட்டி வைங்க. அடுத்த நாள் உங்க போட்டோ ஒட்டி இருக்கும். அப்படி அதனால தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுக்கு புருஷன் ஒழுங்கா நேசிக்க முடியலையா? எழுதி வச்சுட்டு, ஆண்டவரே அப்பா எனக்கு இதுல தாழ்ச்சி இருக்குப்பா, ஃபில் பண்ணி தாங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணி. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் மனைவியை நான் நேசிக்கணும் ஆண்டவரே, என் புருஷனை நான் நேசிக்கணும்ப்பா, என் பிள்ளைகளை நான் நேசிக்கணும், என் சகோதரர்களை நான் நேசிக்கணும். என்னால் சில விஷயங்கள் வரும்போது அப்படியே அந்த ட்ரை ஆகுது பாருங்க. இந்த அங்கிருந்து தம்பியை பார்த்துட்டே இருப்பாங்க, இது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதும் உடனே கொண்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க. சில டைம் ஆளை காணாது, அது வேற. உடனே ஃபில் பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணி சி. ஆமே, ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். சில நேரத்தில் அதில் இல்லை அப்படின்னதும் அப்படியே உங்களை ஏதாவது வசனம் வாசிக்கிட்டு அப்படியே கண்டு காட்டும், அதுக்குள்ள அங்கே வந்துடும். ஆமே, அப்ப நமக்கு தெரியுது. மொபைல் இருக்குல்ல, நம்ம மொபைல்ல சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜா இருந்தாலும் டவுன் ஆகும், கொஞ்ச நேரத்துல டவுன் ஆகும். அதுவும் அந்த ரொம்ப டைம் டிராவல்லாம் போகும்போது ஆமா, எதை எடுக்கிறோமோ இல்லையோ போன் வந்து ஃபுல்லா சார்ஜில் இருக்கணும், இல்லைன்னா அதுலதான் ஓடிட்டே இருக்கும். செய்தி எடுக்கிறதும் அதுலதான், செய்தி கேட்கறதும் அதுலதான், எல்லாமே அதுலதான். அப்ப நமக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஓகே, ஆமே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளைட் ஏற வேண்டியிருக்கும். அப்போ ஒரு 1 hour 1.5 hour டிரான்சிட் டைம் இருக்கும். அந்த டைமில் இப்போ எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நேரம் போய் உட்காந்துருந்து சார்ஜர் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஏன்னா கொஞ்ச நேரம் கூட சார்ஜ் இப்படி. அப்போ என்னதான் ஃபுல்லாக இருந்தாலும் டவுன் ஆகிட்டே இருக்கும். இந்த உலகம் வந்து நம்மளை டவுன் ஆக்குற உலகம். ஆமே, சார்ஜ் டவுனே ஆகக்கூடாது. நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணாமலே இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் பேட்டரி வெடிக்கும். கேட்டா நான் டவுன் ஆகாம பார்த்தேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக பழைய தானியத்தை சாப்பிட்டா தீத்துருன்னு. புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக புதுசுக்கு இடம் உண்டாயிட்டே இருக்கணும். பழசதான் அந்த ஒரு கிவிங், அந்த ஒரு மென்டாலிட்டி ஒரு தேவன். அதனாலதான் நற்கிரியை கருத தொடங்கினார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும். கர்த்தர் நிறைய தரணும்னு நினைக்கிறார். நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒளிய கர்த்தர் புதுசு தந்துட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஆமென். அப்போ ஒரு தேவன், அப்போ எனக்கு இன்னாரு நேசிக்க முடியல ஆண்டவர், எனக்கு அந்த கிருபை. நம்ம காயின மாதிரி மாறிடக்கூடாது. நான் என்ன அவனுக்கு காவலாளியா பண்ணதையும் பண்ணிட்டு ஆண்டவரே சாரி ஆண்டவரே, அதுக்கு அவன் அழல. அவனுக்கு ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. இதெல்லாம் என்னால அவனுக்கு அதுதான் ஃபீல் ஆகுது, பனிஷ்மெண்ட் தான் ஃபீல் ஆகுது. ஆமே, தாவீத மாதிரி தப்பு பண்ணாம யாருமே ஆண்டவரே. ஆமே, ஒருத்தன் ஆடை திருடிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த ஆட்டு திருட? நீதான் அப்படி சொன்னதும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஐ எம் சாரி ஆண்டவரே. சவுல்ட்ட இதை சொல்ல முடியாது. ஆமே, இங்க வான்னு சொல்லிட்டு ஒரே குத்து, கதை முடிஞ்சு. சாமி விழுந்து சவுல்ட்ட உன் கர்த்தர் உன்னை புறக்கணித்தார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சே காட்டல சவுல்ட்ட. ஆமே, மரணம் வரைக்கும் சவுல் வந்து மரிச்சா கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஆளு. ஆமே, சிலர் பாருங்க இறந்து கிடந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிட்டு படுத்து கிடக்கத பாரு, அவர் ஏதோ படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைப்பு. சிலருக்கு அப்படிதான், இறந்து கிடந்தா கூட ஆத்திரம். ஆனா தாவீது அப்படி இல்லை. ஆண்டவர் யார் தெரியுமாங்க? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். ஆண்டவரே, எனக்கு 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 இந்த நபரை நேசிக்க முடியல, என் சகோதரனை நேசிக்க முடியல, என் சகோதரியை நேசிக்க முடியல, எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, அல்லது என் மனைவியை, என் புருஷனை, எங்க மாமாவை, எங்க மாமியை. அந்த அன்பு தாழ்ச்சியை நம்ம காரணம் காட்டிட்டு இருக்கிறோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் கருப்பு சட்டையை வெள்ளை சட்டையா மாற்ற முடியுமே தவிர ஆமென் இயேசுவை வெளிப்படுத்த முடியாது. இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவனுடைய சாதனை என்ன தெரியுமாங்க? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் தேவனோடிருப்பே. ஹல்லேலூயா. நானும்
தேவனும். நல்ல கவனமா கேளுங்க. சகையு கிட்ட எந்த அற்புதம் அந்த வீட்டுல ஒரு அற்புதம் செய்யல. அன்பு ஒருத்தனை ஆதாயப்படுத்தி கொள்ள வைக்குது. சமாரிய ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மா எப்போதான் தண்ணி எடுக்க வந்தாங்க தெரியுமா? கரெக்டா 12 மணி. பைபிள்ல 6ஆம் மணி நேரம் இருக்கு. 6ஆம் மணி நேரம்னா நம்ம டைமுக்கு 12 மணி. நம்ம நைட்டு அந்த மிட் நைட் 12 o'clockலேருந்து 1 hour 2 hour 3 hours அப்படி கால்குலேட் பண்றோம்ல. அந்த யூதருடைய கணக்கு படி என்னன்னா காலையில 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரை அது 1 hour. 8 மணினா 2 மணிக்கு, 9 மணினா 3ஆம் மணி நேரம், 12 மணினா 6ஆம் மணி நேரம். அவ 6ஆம் மணி நேரத்துல இந்த அம்மா தண்ணி எடுக்க வராங்க. பொதுவாகவே எப்பதான் கிணத்துல இதெல்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க? ஒண்ணு காலையில, இல்லைன்னா சாயங்காலம். இந்த பகல் நேரத்துல தண்ணி எடுக்க வராங்கன்னா ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது. காலையிலையும் சாயங்காலையும் தண்ணி எடுக்க வந்தா அந்த கூட்டத்தில் இந்த அம்மாவை நிற்கவே விட்டுருக்க மாட்டாங்க. வரதை பாரு, 4 பிராஞ்சை வச்சுட்டு அவ்வளோதான் சத்தம் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்து நமக்கு எதுக்கு வம்பு, நிந்தை, அவமானம், பரியாசம். யாரும் கூட்டத்திலே சேர்க்க மாட்டாங்க. அப்படியே குடத்தை கொண்டு வந்தாலும் குடத்தை ஒரு மிதி, அவ்வளோதான். 12 மணி. மலையாளத்தில் நட்டுச்ச நேரத்து அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாட்டு கூட உண்டு, நட்டுச்ச நேரத்து. அந்த நண்பகல் அந்த 12 மணிக்கு அவருக்கு தாகம். அவருக்கு தாகமே யார் தெரியுமா? இந்த அம்மா தான். அவருடைய தாகமே நம்ம தான். சிலுவையில் அவர் தாகம் தாகம்னு சொன்னது ஏதோ கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கல்ல, என்னையும் உங்களையும் பார்த்துதான். இயேசு கடைசி வரை அங்க தண்ணி குடிச்சதாட்டு பைபிள்ல இல்ல. ஆனா அந்த அன்பு அவளை யாரா மாத்திட்டுனா, ஒரு கிராமத்தையே இயேசு கிட்ட கொண்டு வர்ற அளவுக்கு சுவிசேஷகையா மாத்திச்சு. அப்போ இந்த அன்பு நம்மில் வெளிப்படும் போது அநேக சமாரியா ஸ்திரீகள், அநேக சகையுக்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு அவன் எவ்வளவு அவளுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலா இருக்குமே. வேத பாரகர் பரிசேயரை பார்த்து இயேசு கோபத்துல சொல்லுவார், நீ பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க. இன்னைக்கு நம்முடைய உடன்பிறப்புகளையே நம்மால இந்த அன்பை காண்பிக்க முடியாததுனால ஆதாயப்படுத்த கூடாமற் போகிறது. உடன்பிறப்புகளையே எவ்வளவு வேதனை. நோவா பேழைக்குள்ள ஆண்டவர் விட்டு கதவை பூட்டும் போது, ஆமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் பெட்டியில வச்சு பூட்ட போறாங்க. அன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன? இந்த பேழைக்குள்ள என்னுடைய மொத்த குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவின் மனைவி, 2 பிள்ளைங்க, குடும்பம் உள்ள இருக்கு. ஒருத்தர் மட்டும் வெளியே நிக்கிறானா, அந்த பேழைக்குள்ள சந்தோஷமாட்டா இருப்பாங்க? அது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆமேன். ஒரு தேவ பிள்ளை அந்த அன்பை காட்டணும். அன்பு தாழ்ச்சி இருந்தா காட்ட முடியாது. அதனாலதான் என்ன செய்ய, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். என்னால முடியல ஆண்டவரே. அதனாலதான் தாவீது ஜெபித்தான், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது என்னால் இந்த பைபிளை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. இன்னைக்கு எனக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா என் ஹார்ட் என்ன ஆகுது தெரியுமா? குறுகி இருக்கிறதா ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் ஜெபத்தில் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவர் காண்பித்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை நேசித்து ரட்சித்தார். அது மட்டுமல்ல, உடைக்கப்பட்டவர்கள் மேல் உருக்கமா இருந்தார். ஒரு குஷ்டரோகி வரான். குஷ்டரோகி வருகிற அதே இதுலதான் யாரும் வரா அப்படின்னா ஒரு நூற்றுக்கு அதிபதியும் வரான். அந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு வரேன். அவன் சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவன் வீட்டுக்கும் போகல, அவனை தோடவோ டச் பண்ணவோ ஒண்ணுமே பண்ணல. வேலைக்காரன் சுஸ்தம். இவங்க இயேசு கிறிஸ்து யூத வம்சத்திலாக்கும் வந்திருக்கிறார். யூதருடைய சில இது காரியம்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல சில கூட்டத்தார் சில இதெல்லாம் தொட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்கன்னு உள்ள. அதுல எல்லாம் PhD முடிச்ச டீம் தான் யார் தெரியுமா? யூதர்கள். இந்த பேதுரு பாத்தீங்களா, ஆண்டவருக்கே கிளாஸ் எடுத்தான். நம்ம நிறைய பேர் கொஞ்சம் 2 வசனம் தெரிஞ்சிட்டுனா ஆண்டவருக்கே வசனம் சொல்லி கொடுப்போம். ஆண்டவரை இப்படி எழுதி இருக்கிறதே அப்படி சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க அப்படி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ?
ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்க போறீங்களா? என்ன டாபிக் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்? யூதர்கள் வந்து ஆமென். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் யார் உள்ள என்ட்ராரா அப்படின்னா ஒரு குஷ்டரோகி உள்ள வரான். அப்போ இயேசுவால் அவனை தொடாம ஹீல் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அன்பை காட்டுறார். அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவன் அப்படி தொடுறார் பாருங்க. எப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம். இவர் யூத வம்சத்துல வந்துட்டு அவர் நினைச்சிருந்தா அங்கிருந்து வரும்போது சுகமாவாயாக. இன்னொரு 10 குஷ்டரோகியும் வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்க நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காட்டு தொடவே இல்லை. அப்ப இயேசுவால தொடாம சுகமாக்க முடியும். ஆண்டவர் வந்து அற்புதத்தை 2வது அன்பை முதல்ல வைக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிட்டுனா, சபை அற்புதத்தை ஃபர்ஸ்டும், நீங்க அன்பை வச்சு அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அற்புதம் நடக்கலைனாலும் அன்பு உங்க வாழ்க்கையில நிற்கும். ஆனா அற்புதத்தை வச்சு அன்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அற்புதம் நடக்கலைன்னு வைங்களேன், நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் மேல ஆண்டவருக்கு என்ன இல்லை? அன்பே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாம பின்வாங்கி, அதாவது அற்புதத்தை வச்சு ஆண்டவரை கணக்கிடுறவங்க லைஃப்ல டெய்லி அற்புதம் நடந்துட்டே இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், சாயங்காலத்துக்குள்ள முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில மன்னாவை கொடுக்கணும், சாயங்காலம் காடையை கொடுக்கணும். அவ்வளவுதான். பார்த்தார் இவனை வச்சு கதையை ஓட்டுறதுக்கு பாடையும் கொடுத்து காடையும் கொடுத்து பாடையும் ரெடி பண்ணிட்டார். ஓடு, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன கொடுத்தாலும் ஒரு நாள் ரொம்ப நல்லா துதிச்சுட்டு வருவாங்க. மாறாவ தண்ணீரை குடிச்சதும் அப்படின்னு சிலருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா, மோசே ஆண்டவர் இதுக்கு அந்த பார்வோன் என்ன 3 மாசத்திலேயே தண்ணியில முக்கி கொண்டா கூட நான் நிம்மதியா வந்திருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அன்புதான் அவர் அன்பை காண்பித்தார். அவரை சிலுவையில் அறைந்து அவ்வளவு நிந்திக்கிறாங்க, சுத்தி இருந்து நிந்திக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் நம்மால் எலிசா இருந்தாருன்னு வைங்களேன், ஃபுல்லா கரடியா தான் நின்று இருக்கும், அவ்வளவு கரடியா தான் இருக்கும். ஆனா ஏசு அதுல இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னி, அந்த அந்த அன்பை தாழ்ச்சி வந்துடக்கூடாது என்பதுல. ஏன்னா அவர் யாரை கடைசி வரை காட்டணும் தெரியுமா? பிதாவை காட்டணும். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். பிதா அன்பு தாழ்ச்சி வரும். அதாவது இந்த உலகத்து நம்ம டெம்ப்ட் பண்றதே நமக்குள்ள அந்த அன்பு தாழ்ச்சி வரும்போது தான். அந்த அன்பு தாழ்ச்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து அன்பை கூட ஒரு வேஷமா காட்ட வேண்டிய நிலைமைக்குள்ள வந்துடும். அப்படி வேஷமா காட்ட வேண்டிய நிலைமைக்குள்ள வந்தாலே நம்ம லைஃப்ல எது மீறப்படும் என்றால் பிரமாணம் மீறப்படும். பிரமாணம். அதனாலதான் பைபிளை வந்து மொத்தத்துல எதுக்குள்ள வச்சிருக்குன்னா அன்புக்குள்ள வச்சிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறதை போல. இதுக்குள்ளதான் மொத்த பிரமாணம் இருக்கிறது. மொத்த மோசைக்கு பக்கமா கொடுத்த பிரமாணங்கள் எல்லாம் 2 வசனத்துல முடிச்சிட்டார். அந்த 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 அன்பு தான். உங்கள் அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? மாயமற்ற அன்பு. அதான் அந்த அன்பு. எல்லாருக்குள்ளே அன்பு இல்லாம யார் இருக்கிறா? எல்லாருக்குள்ளே அன்பு இருக்கிறது. அன்பு இருக்கு. ஆனா இந்த அன்பு தாழ்ச்சி வரும்போது நாம ஒரு அன்பை காண்பிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வரும்போது அந்த அன்பு கண்டிப்பா எந்த அன்பா இருக்காது தெரியுமா? ஒரு தெய்வீக அன்பா இருக்காது. அது கண்டிப்பா ஒரு மாயான அன்பாக தான் இருக்கும். அந்த மாயான அன்புல பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவ அன்பு, தேவ அன்பு, தேவன்பு, தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. அது தேவ அன்பு தான் மாறும். இதுதான் வேணும். அப்ப நம்ம கிட்ட யாரும் உங்களுக்கு நேசிக்க முடியல. 4 பாயிண்ட் சொன்னேன், 1 இழுத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 4 சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். செகண்ட் சர்வீஸ்ல 1 சுத்திட்டு வரார். ஆமென், ஹல்லேலூயா. சில பாக்குறாங்க அடுத்த சர்வீஸ் நாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துருவோம்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சில நினைக்கலாம், நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும்போது ஒரே பாயிண்ட் தான் நினைச்சு, இன்னைக்கு செகண்ட் சர்வீஸ் வந்தப்போ ஒரே பாயிண்ட் தான் நினைச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் நீங்க தான் அர்த்தம், நீங்க தான் அந்த ஆள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு அந்த ஆண்டவரே எனக்கு இல்லை தாழ்ச்சி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிதான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். சிலர் மன்னிக்க முடியாமல் வரும்போது தேவ பிரச்சனத்தை நமக்கு தெரியும். நம்ம மனசுல ஏதாவது இருந்தால் அந்த நமக்கு ஜெபம்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆமாம், பைபிள்லாம் வாசித்தா ஒன்றும் ஓடாது. சரி ரைட்டு, ஜெபத்தை போடு. அப்பா எனக்கு இன்னார் மேலே ஒரு சின்ன வருத்தம் வந்துட்டு, ஒரு சின்ன அப்படியே
அடிச்சு கொஞ்ச நேரம் சொல்லும்போது, சாரி ஆண்டவர், எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க அப்படி சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அப்படியே இறங்குவார். நமக்குள்ள அந்த வேற பிடுங்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அலோவ் பண்ணணும். அவன் எந்த ஒரு கசப்பான வேறு எதுவுமே நமக்குள்ள, நம்ம அதை நியாயப்படுத்த அந்த கசப்பான வேருக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோம். அது வளர்ந்து 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 என்ன ஆயிரும்னா, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாத நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடும். நம்ம பேர் கிறிஸ்தவர்களா இருப்போம், பேருக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், நான் திருவிந்து எடுக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் 30 நாள்னா நான் 35 நாள் சர்ச்சில் இருப்பேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனா ஒரு மகிமையும் வராது, ஒன்றும் வராது. ஆமாம், இந்த மாசம் ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக வேண்டும். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் உள்ளான மனுஷன் பலப்படணும். நான் ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்கறது அதாங்க, உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, இந்த நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. ஒரு தீர்மானம் எடுத்து அதுல ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு ஏன் அந்த நமக்கு ஸ்பிரிட்ல அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் தான் உன் பலவீனத்துல என் பலன் எப்படி விளங்குமா, பூரணமா விளங்கும். பாருங்க, இந்த யோவான்லாம் பெரிய அன்புல PhD முடிச்சவங்க எல்லாம் கிடையாது. இந்த யோவானுடைய கேரக்டர் நமக்கு லூக்கா 9 பார்த்தா தெரியும். ஒரு கிராமத்துக்குள்ள போவாங்க, அந்த கிராமத்துக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னதும் இயேசு கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் அக்கினி இறக்கி இவங்களை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். அது அர்த்தம், நீ வேண்டாம், என்ன நீ சேர்க்கல, என்ன சேர்க்காதவங்க இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது. என்ன ஒரு ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாவது துரத்த தான் செஞ்சாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இவர்களை சந்தியும். அந்த ஜெபம் வருதுனாலே சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் இவங்களை போட்டு தள்ளிருங்க, இனி நான் இவங்களை இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னைக்குமே பார்க்க கூடாது, அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு. இந்த யோவானை வச்சுதான் லவ் 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 ஒரே லவ் இம்போசிஷன் மாதிரி எழுத வச்சுட்டாரு. நிருபத்தை பார்த்தா ஒரே அன்பு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அன்பே அன்பு, அன்பு பூரண அன்பு, பயத்தை அன்பு இல்லாதவன் இருளில் இருக்கிறான், அன்பு 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 அன்பு. இம்போசிஷன் எழுதிட்டியா, ரைட்டு வா, ஃபுல்லா எழுதிச்சு. அப்போ ஒருத்தர் லைஃப்ல அந்த மாற்றத்தை பாருங்கள். அப்படி அன்புள்ளவன் ஒரு காலத்துல இவன் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது, அழியணும்னு சொன்னவனை வச்சு அவனுடைய முதிர் வயதில் எப்படி எழுத வச்சான், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ வாழணும். நேத்து என்ன சொன்னாரு, நீ அழியணும். இன்னைக்கு என்ன சொல்றாரு, அன்பு இல்லாதவன் இன்னொருத்தன் அழியணும்னு நினைப்பான், அன்பு உடையவன் வாழணும்னு நினைப்பான். ஏன்னா ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரு ஆமேன் சத்தமா. சில பாருங்க, கூட இருக்கிற சகோதரன், கூட இருக்கிற சொந்தக்காரங்க பசியில இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ மியான்மாருக்கு, பர்மாக்கு, நேபாளுக்கு அங்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ உன் கண் கண்ட சகோதரன் இடத்துல உன்னால அன்பு கூற முடியல. சிலர் நமக்கு தெரியும் இவனுக்கு ஆகாரம் இல்லை, இவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு சேரிட்டி ஹோமுக்கு இடிக்குதா, ஆமே பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ சேரிட்டி ஹோமுக்கு சாப்பாடு அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. நம்ம அந்த முதல்ல கட் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம அந்த ஸ்டிக்கர் கிறிஸ்தவர்களா இருந்து, ஸ்டிக்கர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுங்க, கடையில் போவோம், ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், நான் இவன் பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கு தெரியும் இந்த ரெஃபரன்ஸ்ல இந்த வார்த்தை மட்டும்தான் உண்டுன்னு. ஆனா அதுக்கு மேல இருக்கும், நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டு கை கொள்வாய், ஆனால் நானே எகிப்தியருக்கு வர பண்ண வியாதியை நான் வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அது இஸ்ரவேல இருக்கு. ஆமா, இந்த வசனத்துல 3ஆக பிரிக்கலாம், இஸ்ரவேலர், எகிப்தியர், அப்புறம் நாங்க. எங்களுக்கு என்னது, நானே உன் பரிகாரியாகிய, மீதியெல்லாம் அவங்கெல்லாம் அவுட். ஆமென். ஸ்டிக்கர் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கிட்ட என்ன குறை இருக்கிறது. ஆண்டவர்கள், நான் குறை உள்ளவன். ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அப்படியே டவுன் ஆயிரும். அப்படியே நேற்று வரை நல்லா தானே இருந்தாங்க. சிலருடைய ஆக்சிஜன் லெவல் அந்த கோவிட் டைம்ல அப்படியே டவுன் ஆயிட்டு 94, 96 எப்படி இருந்து திடீர்னு 80, 60, 40 அப்படியே
இதே போல இந்த அன்பு தாழ்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாலாம் குறையாது. சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும், சிலருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிரும். அப்போ புரிஞ்சுக்கணும், சத்துரு போராடுறான். அப்போ என்கிட்ட கிறிஸ்து வெளிப்படுவதற்கான டைம் வர நேரத்துல வந்து நிப்பான். வந்து நின்று, நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் தாழ கூதியும். அப்பதான் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அவருடைய கீர்த்தி ஃபுல்லா பரவ போகிறது. எல்லாரும் who is God அப்படிங்கறத ருசிச்சறிய போறாங்க. அந்த நேரத்துல வந்து நிக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் 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 அப்படின்னு அவரை தள்ளி போன்னு அவரை விரட்டுறார். ஆமே, சந்தேகத்தை கொண்டு வரான். ஆமே, டெம்டேஷனை கொண்டு வரான். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் எல்லாத்தையும் புறப்படுத்துறார். ஆமே, ஒரு டெம்டேஷன் சோதனை உங்களுக்கு வேற லெவல்ல வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அதை தாண்டி ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனவே தான் சத்துரு போராடுறா. நீங்க கொஞ்சம் நின்னுட்டீங்கன்னு வைங்கள, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புல வெளிப்படுத்தணும். அடுத்த 3 சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன் 5 நிமிஷத்துல. 2வது, அவர் பரிசுத்தத்துல பிதாவை வெளிப்படுத்தினார். எபிரேயர் 4:15 அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, போன வாரம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அப்படி சோதிக்கப்பட்ட அவர் யாரா இருந்தார் தெரியுமா? பாவம் இல்லாதவரா இருந்தார். ஜீசஸ் lived a completely sinless life. கம்ப்ளீட்டா, முழுமையாக, எந்த விதத்திலையும், வார்த்தையிலையும் பார்வையிலையும். ஆனால் இயேசு பார்க்கிற பார்வையே வித்தியாசமான. அவருடைய பார்வையில என்ன இல்லை தெரியுமா? இந்த குற்றம் பார்க்கிறது, குற்றம் பிடிக்கிறது இல்லை. ஒருத்தங்கிட்ட குறை இருக்குன்னு வைங்களேன், ஜீசஸ் உடைய குவாலிட்டி. இப்போ ஒரு வாலிபன் இயேசு இடத்துல வருவான். வந்து, ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கும்போது இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ வந்து என்ன எழுதியிருக்கு பைபிள்ல? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஓகே, நீ அதை ஃபாலோ பண்ணு. நான் அதை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் ஆண்டவரே. சூப்பர்பா. திருப்பி கேட்குறான், இப்படி ஃபாலோ பண்ணி என்கிட்ட நீ என்ன குறை இருக்கு? அப்பதான் அவர் புரிந்து கொண்டார், இவங்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? குறை இருக்கு. அந்த குறையை எப்ப சொல்லணும்? எப்படி சொன்னார் தெரியுமா? மார்க் 10:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒருத்தன் குறையை எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? லவ் பண்ணி சொல்றார். இதான் ஜீசஸ். ஆமென். அவனை பார்த்து, அவன் குறை உள்ளவன்ட்டு அன்பு வருவாங்க, இவருக்கு வருது. ஆமென். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன்னா இப்போ அவர் சொல்ல போகிறது, அவன் சொல்லாமலே இல்லை, சொல்றார். ஆனா சொல்லும் போது ஒருத்தங்கிட்ட இதை ஒரு நாள் ஒரு செய்தியில ஆண்டவர் இங்க பேச வைத்தார். ஒருத்தங்க குறைய சொல்லணும்னா நமக்கு அவங்க கிட்ட என்ன இருந்திருக்கணும் தெரியுமா? வராதே சொல்லுங்க, வாய திறந்து. ஏதோ நீங்க அம்படிப்பட்டு இருக்க மாதிரி இருக்கிறீங்க. ஒருத்தங்க குறைய சொல்லணும்னா அவங்க கிட்ட நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஒருத்தங்கிட்ட அன்பு இல்லையா? ஆமே. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா எங்க தட்டினாலும் ஒரு ஆளை பத்தி குறைதான், குறை 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 குறை. அன்பு தாழ்ச்சி. ஆமே. ஆண்டவர் சொல்ல, உனக்கு குறை சொல்லணுமா? அன்பு இருந்தா குறைச்சிடும். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல வந்து கண்ணீரால பாதத்தை நினைச்சிட்டே இருப்பா. அப்ப அந்த வீட்டு ஓனர், அவன் பேரு சீமோன், பரிசேயன், இயேசுவுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாள். அவளையும் பார்க்கிறா, இவரையும் பார்க்கிறான். இவெல்லாம் இங்க இன்னைக்கு சிலருக்கு என்னன்னு தெரியுமா? இவெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரான்? ஏதோ இவங்க வந்து இந்த சேராபீன்களுக்கு 2 சிறக கடன் வாங்கி இறங்குனது மாதிரி இவெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரல? இவெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? ஆமே. இவெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? இவெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? ஆண்டவர் சொல்லுவார், மகள் நீயே வர. நான் சுமந்த சிலுவையை விட நீ எவ்வளவு பாரம் தெரியுமா? ஆமே. இப்படி நம்ம இவங்கெல்லாம் எப்படி? நேற்று ஒரு சகோதரி வந்து ஜோம் பண்ண வந்தாங்க. எதுக்கு சிஸ்டர் ஜோம் பண்ணும்? பாஸ்டர்,
எனக்கு திடீர்னு சிலரை பார்த்தா இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களை அப்படின்னு எண்ணம் வருது பாஸ்டர். அது தப்பு தானே பாஸ்டர்? 100% தப்பு. 100% தப்பு. அப்படி எண்ணம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். எனக்கு இவங்க எல்லாம் எதுக்கு பைபிள் எடுத்து அப்படியெல்லாம் எண்ணம் வருது பாஸ்டர், அது தப்பு தானே? 100% தப்பு. நாளைக்கு செய்தியிலே இதை சொல்லுவேன்னா சொல்லிட்டு இப்படி அப்படி ஒரு எண்ணம் வருதுனாலே நம்ம யாருன்னு சொல்றோம் தெரியுமா? நான் பெர்ஃபெக்ட், அவங்க. அந்த பரிசேயனுக்கு அப்படி எண்ணம் வந்ததும் ஆண்டவரும் அவனை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யாரை தெரியுமா? அவளை இல்லை, அவனை. ஆமென். என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். ஆமென். அவருடைய பார்வையில் அவ்வளவு பரிசுத்தம் இருந்துச்சு. அவருடைய வார்த்தையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார். மூன்றாவது சாட்சியினால். சாட்சியினால். ஆமென். யோவான் 5:36 இயேசு சொல்லுவார், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி. அதாவது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய கிரியைகள், இது சாட்சியாய் மாறுகிறது. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சிலுவையிலே ஓட்டத்தை முடிப்பார். லூக்கா 23:46 இயேசு பிதா கையில ஆவியை கொடுத்து ஜீவனை விட்டார் இருக்கும். 47 பாருங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் யாரு தெரியுமா? நீ. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது யாருன்னு அவன் பிலீவ் பண்ணல, தேவன் பிலீவ் பண்ணல. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனுஷன், இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷன், யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த மூத்த குமார். ஆனா அவன் லைஃப பாக்குறான். 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து ரொம்ப கேள்விப்படுகிறான். நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு பகல் வரைக்கும் கூடவே இருந்து பார்க்கிறான். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையை பார்க்கிறான். அவர் முகத்துல துப்பும் போது, அவர் தலையில ஆணி அடிக்கும் போது, சாட்டையால சரீரத்தை கிழிக்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு சிலுவையில தொங்கும் போது அவர் பேசின வார்த்தைகள், கீழே இருக்கிறவங்க அவ்வளவு பரியாசம் பண்ணும் போது அவர் மன்னித்தது எல்லாம் பார்த்து அப்படி ஓட்டத்தை முடிக்கும் போது பார்த்துட்டு சொல்றோம், உண்மையிலேயே ஒரு யாரு தெரியுமா? இதுதான் சாட்சி. ஆமென். யோவான் 19:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். கண்டவன் சொல்லணும். ஆமென். நம்மளை சுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? இப்படிதான் ஒருத்தர் மரிச்சிட்டார். மரிச்சதும் இறந்த வீட்டுல சாட்சின்னு சொல்லி மைக் எடுத்து நல்லவர், வல்லவர், போதுமானவர் எல்லாம் அடிச்சு விடுவாங்க. அப்படிதான் ஒருத்தர் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த இறந்தவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இருந்தாங்க. அந்த சகோதரி அப்படியே அந்த பெட்டி பக்கத்துல குனிஞ்சு பிள்ளைங்களை பார்த்து, இடம் மாறி வந்துட்டார்னு நினைக்கிறேன். இடம் மாறி வேற ஏதோ மரண வீட்டுல வேற யாரையா பத்தி புகழ்றதுக்கு பதில் இங்க சொல்லிட்டு இருக்கிறான். இந்த கண்டவங்க இருக்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல இதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். இந்த சாட்சி சொன்னது யாரு தெரியுமா? ஆமென். யோவான் இயேசு பக்கத்துல இருந்து பார்த்தான், மார்பில் சாய்ந்திருந்து அவன் சொல்றான், அந்த சாட்சிமை இது சாட்சி. அவரை குறித்து அவர் சாட்சி உள்ள வாழ்க்கையில பிதாவை வெளிப்படுத்துறார். நம்முடைய லைஃப்ல எந்தெந்த கிரியையில வாசனை கெட்டு போகுதோ அந்தந்த கிரியைகள் நம்ம சீர்படுத்த விட்டு கொடுக்கணும். ஆமென். 4வதாக வெற்றியுள்ள வாழ்க்கையினாலே பிதாவை வெளிப்படுத்துகிறார். Through the victorious life. இயேசு எதையெல்லாம் ஜெயித்தார் என்று வேதத்தில் இருக்கிறது தெரியுமா? பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், ஆமென், உலகத்தை ஜெயித்தார். கடைசி என்ன ஜெயித்தார் தெரியுமா? மரணத்தை ஜெயித்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya. அதான் நம்ம பாடுவோம், வெற்றி வாழ்க்கை உள்ள மகனாய் மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளே ஆமென் இறக்கும். அப்ப இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆமென், அன்புல, பரிசுத்தத்துல, சாட்சியில, ஜெயத்துல, எல்லாவற்றிலும் பிதாவை இயேசு வெளிப்படுத்துவதற்கு யார் துணையா இருந்தார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறார்.
நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கிறது. எபேசியர் 3:20 வாசித்து ஜெபிக்கலாம். எபேசியர் 3:20. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமை தான் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னா நம்ம 2 காரியத்தை செய்யணும். ஒன்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். இன்னொன்னு என்ன பண்ணணும்? நினைக்கணும். எதை நினைக்கணும்? இதெல்லாம் நினைக்கணும். இப்ப நம்ம கேட்டோம்ல, கிறிஸ்து யாரை வெளிப்படுத்தினார்? பிதாவை வெளிப்படுத்த. நான் யாரை வெளிப்படுத்தணும்? இயேசு வெளிப்படும். இது நம்முடைய நினைவாகும் போது நம்முடைய ஜெபமும் இதற்கு ஏற்றார் போல வரும். ஆண்டவரே, அன்பில், சாட்சியில, பரிசுத்தத்துல, ஆமென், வெற்றியுள்ள ஜீவியத்தில் உம்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். நம்முடைய நினைவும் நம்முடைய ஜெபமும் கிறிஸ்துவை பற்றினதா இருக்குமானால் நமக்குள்ள இருக்கிறவருக்கு உற்சாகம் வந்துடும். யாருக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு. ஆவியானவர் எங்கதான் ரொம்ப செயல்படுவார் தெரியுமா? எங்க கிறிஸ்து மகிமைப்படுகிறாரோ அங்க அதிகமாய் செயல்படுவார். இந்த பகல் நேரத்துல எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா உள்வாங்கினீங்கன்னு தெரியல. உங்க நினைவுகள் இப்படி ஆகட்டும். ஆண்டவரே, அன்புல நான் உங்களை வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நமக்குள்ளிருந்து வரக்கூடியது. இப்போ பிராக்டிஸ் பண்ண வைக்கலாம். நீ நேரா போய் போற வழியில நிப்பாங்க, எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு போங்கன்னா சிரிச்சுட்டு போ, நாளைக்கு சிரிப்பு வராது. நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டோம்னா அப்படியே போவோம். யாராவது குஷ்டரோகியை பார்த்தா, ஏன்னா இன்னைக்கு வார்த்தை என்ன தெரியுமா? குஷ்டரோகியை தொட்டு. அடுத்த நாள் அவன் தொட்டன் சந்தோஷத்துல வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோன்னா தொலைச்சிடும் பேரு. நேற்று செய்தி கேட்ட ஆவேசத்துல தொட்டேன், அதை நினைச்சு நீ இன்னைக்கா வீட்டுக்கு வர. அப்போ இது நம்ம வெறும் உள்ள இருந்து வராம வெளியேந்து வந்து வைங்களேன், கிறிஸ்துமஸுக்கு மட்டும் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அவ்வளவு இதான் கிறிஸ்துமஸ். அதுக்கப்புறம் முடிஞ்சு. உள்ள இருந்து வரணும். இயல்பாவே அது வரணும்னா நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்யணும். அவர் கிரியை செய்யணும். நம்ம நினைவு ஃபுல்லா இந்த வார்த்தையில உருவாகிறவங்களை நமக்கு தெரியும். ஒருத்தங்க வார்த்தையில உருவாகிறாங்க அப்படிங்கிறவங்களை நமக்கு தெரியும். ஸோ இது நம்ம இதுதான் நினைச்சிட்டே இருக்கணும். அதை விட்டு அவங்க என்ன பார்த்து இழிச்சாங்க, இவங்க என்ன பார்த்து முறைச்சாங்க, அவங்க என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலை, அவங்க என்ன இந்த விஷயத்த இது ஏன் நினைச்சிட்டு இருந்துட்டு இங்கே ஆண்டவரே அன்பை ஊட்டணும். எழும்பி போயிரு. ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவரை ஆக்டிவாவே வச்சிருக்கணும். நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் உலாவிட்டே இருக்கணும். அப்படியே உலாவுவார். அப்படி வச்சு அது ஒரு ஓரத்தில் அப்படி இருந்துட்டு பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் அந்த கன்சீவ் வயிற்றுல இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன ஒரு அசைவே இல்லைன்னு சொல்லும்போது இங்க பக்குன்னு இருக்கும். இன்னும் அசைவு இல்லையா? உடனே இவங்க அசைஞ்சு பார்ப்பாங்க. இல்ல, பரவாயில்ல, கொஞ்சம் துடிப்பு. ஏசப்பா ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஆவியானவர் டெஸ்ட் பண்றோமா? அபிஷேகம் கிடைச்ச ஆரம்பத்துல நமக்கு ஊற்றப்பட்ட ஆவியில நாம பேசின 4 வார்த்தைகளை வச்சு 40 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். ஆவியானவர் டெஸ்ட் பண்றோமா? நீர் நல்லவர், உங்க கிருபை மிகவும் பெரியது. உங்க சமூகத்துல எங்களை கூடி வர செய்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசினீர். ஏசப்பா, நீர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிதாவை வெளிப்படுத்தினீரோ அப்படியே எங்களில் நீர் வெளிப்படத்தக்கதா எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக. கர்த்தருடைய மகிமை உதிக்கும் போது ஆண்டவரே இது நடக்குமே. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணித்து இதற்காக எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் நீர் இப்படியே ஆட்கள் இந்த நினைவால நிரப்புங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன்.